காலத்தில் தொலைதூர தேசத்தில் ஒரு இளம் ஜோடி வாழ்ந்தனர். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. ஆனால் அவர்கள் உண்மையில் ஒரு பெண் குழந்தையை பெற விரும்பினர். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த இளம் பெண் மாசமாக இருந்தாள். ஒரு நாள் அவள் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்த போது அருகில் ஒரு அழகான இலைக்கோசு தோட்டத்தை கண்டாள். அப்போது அவள் அந்த இலைக்கோசை சாப்பிட வேண்டும் என்று விரும்பினாள். எனக்கு அந்த இலைக்கோசை சாப்பிட வேண்டும். அந்த பெண்மணி தனது பசியை இழந்து இடையையும் இழந்தாள். ஒரு நாள் இறுதியாக அவள் கணவர் அவளுக்காக மிகவும் கவலைப்பட்டார். அவர் தனது மனைவியிடம் ஒரு கொத்து இலைக்கோசை கொண்டு வருவதாக உறுதியளித்தார். கவலைப்படாதே அன்பே, நான் உனக்கு லெட்டூஸ் எடுத்து வருகிறேன். ஆனால் இது மிகவும் ஆபத்தானது என்று உங்களுக்கு தெரியும். பக்கத்து வீடு வலிமையான ஒரு சூனியக்காரிக்கு சொந்தமானது. தோட்டம் பெரிய சுவர்களால் சூழப்பட்டது. யாருக்கும் நுழைய துணிவில்லை. கணவர் தனது பலத்தை சேகரித்து சுவரில் ஏறினார். தோட்டத்திற்குள் நுழைந்து ஒரு சில இலைக்கோசை எடுத்தார். அவரது மனைவி இலைக்கோசை மிகுந்த மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டாள். அதோடு கொஞ்சம் நன்றாக உணர்ந்தாள். ஆனால் ஒரு சில இலைக்கோசுகள் அவளுக்கு போதுமானதாக இல்லை. மறுநாள் கணவர் மீண்டும் தோட்டத்திற்கு சென்றார். ஆனால் இந்த முறை சூனியக்காரி அவருக்காக காத்திருந்தாள். என் தோட்டத்திற்குள் வந்து என் இலைக்கோசை திருடுவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள். உங்கள் லெட்டூஸுக்காக ஏங்குகிறாள். நீ என் அனுமதியை கேட்டிருக்க வேண்டும், இல்லையா? உங்களை பார்த்தால் எங்களுக்கு பயம். என்னை அனுமதிப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. மன்னித்து விடுங்கள். உன்னை மன்னிக்கவா? இதற்காக நீ தண்டிக்கப்படுவாய். என் மனைவி லெட்டூஸ் சாப்பிட முடியாவிட்டால் நோய்வாய்ப்படுவாள். குழந்தையும் பெற முடியாது. கொடுங்கள். அப்படியானால் ஒரு ஒப்பந்தம் செய்யலாமா? உனக்கு எவ்வளவு இலைக்கோசு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. உன் குழந்தை பிறந்தவுடன் அதை நீ எனக்கு கொடுக்க வேண்டும், சரியா? பயத்தால் அந்த கணவர் உடனடியாக ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார். சில மாதங்களுக்கு பிறகு குழந்தை பிறந்தது. விரைவில் சூனியக்காரி வந்து குழந்தையை அழைத்து சென்றாள். அவள் குழந்தைக்கு ராபன்சல் என்று பெயரிட்டாள். ஏனெனில் குழந்தையின் தாயார் விரும்பிய இலைக்கோஸ் வகைக்கு ராபன்சல் என்று பெயர். சூனியக்காரி அந்த பெண்ணை மிகவும் கவனித்துக் கொண்டாள். ராபன்சல் 16 வயதை எட்டிய போது மிகவும் அழகான இளம் பெண்ணாக ஆனாள். சூனியக்காரி அவளை காட்டின் நடுவில் ஒரு உயரமான கோபுரத்தில் வைத்தாள். ஆனால் இந்த கோபுரத்திற்கு ஒரு படிக்கட்டு கூட இல்லை. மிக மேலே ஒரு சிறிய ஜன்னல் மட்டுமே இருந்தது. சூனியக்காரி அழகான பெண்ணின் பொன்னிற முடியை வெட்டவில்லை. அவள் அவளை பார்க்க வந்தாள். கீழ் இருந்து அவளை அழைத்து கத்துவாள். ராபன்சல், ராபன்சல், உன் தங்க முடியை கீழே விடு. உன் அம்மா வந்திருக்கிறேன். ராபன்சல் தனது நீண்ட தங்க முடியை சிறிய ஜன்னல் வழியாக கீழே விடுவாள். ராபன்சலின் தலைமுடியின் உதவியுடன் சூனியக்காரி கோபுரத்தின் உச்சியில் வருவாள். இது பல ஆண்டுகளாக நீடித்தது. ஒரு நாள் ஒரு இளவரசன் வேட்டையாட காட்டுக்குள் வந்தான். காடுகளில் இருந்து வெகு தொலைவில் ஒரு அழகான குரல் பாடுவதை கேட்டான். என்ன ஒரு அற்புதமான குரல்! இவ்வாறு நினைத்து அவன் தனது குதிரையை அழகான ஒலியை நோக்கி சவாரி செய்தான். அவன் ராபன்சல் வசிக்கும் கோபுரத்திற்கு வந்தபோது அவன் அக்கம் பக்கம் பார்த்தான்.
ஆனால் கோபுரத்தின் மேலே ஏற எந்த படிக்கட்டுகளோ அல்லது வேறு எதுவோ இல்லை. குரலின் அழகை கண்டு மயங்கிய இளவரசன் தினமும் கோபுரத்திற்கு வந்தான். ஆனால் எப்படி மேலே ஏற முடியும் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு இரவு மீண்டும் கோபுரத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது சூனியக்காரி கீழே கத்துவதை கவனித்தான். ராபன்சல், ராபன்சல், உன் தங்க முடியை கீழே விடு, உன் அம்மா வந்திருக்கிறேன். ரப்பான்சல் தனது நீண்ட தங்க முடியை சிறிய ஜன்னல் வழியாக கீழே விட்டாள். அவளின் தலைமுடியின் உதவியுடன் சூனியக்காரி கோபுரத்தின் உச்சிக்கு வந்தாள். மறுநாள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இளவரசன் கோபுரத்திற்கு சென்றான். அவனது குரலை மாற்றி கத்தினான். ரப்பன்சல், ரப்பன்சல், உன் தங்க முடியை கீழே போடு, நான் உனது அம்மா. வாழ்க்கையில் முதல் முறையாக தனது தாயை தவிர வேறு ஒருவரை பார்த்தபோது ரப்பான்சல் கொஞ்சம் பயந்தாள். நீ என் அம்மா இல்லை, ஏன் இங்கு வந்திருக்கிறாய்? நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் பாடுவதை நான் கேட்டேன். உங்கள் குரல் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த குரல் யாருடையது என்று பார்க்க வந்தேன். ரப்பான்சல் இளவரசன் சொன்னதை விரும்பினாள். இப்போது பயப்படவில்லை. சிறிது காலம் எல்லாம் சீராக நடந்தது. சூனியக்காரி எதையும் அடையாளம் காணவில்லை. இறுதியாக ஒரு நாள் இளவரசன் ரப்பான்சலை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டான். என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா? இந்த அழகான இளவரசனின் விருப்பத்தை ரப்பான்சல் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் இந்த கோபுரத்தில் இருந்து கீழே இறங்க ரப்பான்சலுக்கு எந்த வழியும் இல்லை. திடீரென்று அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. அன்றிலிருந்து இளவரசன் கோபுரத்திற்கு வரும்போதெல்லாம் ஒரு துண்டு துணியை கொண்டு வர தொடங்கினான். கயிறாக பயன்படுத்த ரப்பான்சல் இந்த துண்டுகளை ஒன்றாக கட்டினாள். ஆனால் ஒரு நாள் ரப்பான்சல் ஒரு பெரிய தவறு செய்து விட்டாள். தற்செயலாக அவள் வாயிலிருந்து ஒன்றை நழுவ விட்டாள். அம்மா, இளவரசர் உங்களை விட வேகமாக ஏறுவார். எந்த இளவரசன்? எந்த இளவரசன்? அப்போது சூனியக்காரி ஏதோ ஒரு விஷயம் இருப்பதை உணர்ந்து கத்த ஆரம்பித்தாள். நீ எப்படி என்னை ஏமாற்ற முடியும்? நான் உலகின் தீமைகளில் இருந்து உன்னை பாதுகாக்க முயற்சித்துக் கொண்டு இருந்தேன். அவளது கோபத்தை அடக்க முடியாமல் சூனியக்காரி திடீரென ரப்பான்சலின் அழகிய தங்க முடியை வெட்டினாள். பின்னர் அவளை வெகு தொலைவில் உள்ள பாலைவனத்தில் அனுப்பினாள். அன்று இரவு சூனியக்காரி கோபுரத்தில் தங்கி இளவரசன் வரும் வரை காத்திருந்தாள். பின்னர் இளவரசன் கீழே இருந்து கத்தினான். ரப்பான்சல், ரப்பான்சல், உங்கள் தங்க முடியை கீழே விடுங்கள், நான் தான் இளவரசன். சூனியக்காரி ரப்பான்சலின் வெட்டிய முடியை கீழே விட்டாள். அவனுக்காக என்ன காத்திருக்கிறது என்று தெரியாமல் இளவரசன் ஏற ஆரம்பித்தான். மேலே வந்தபோது ரப்பான்சலுக்கு பதிலாக சூனியக்காரியை பார்த்தான். மோசமான ஒன்று நடந்திருப்பதை கண்டறிந்தான். சூனியக்காரி அவனை தாக்க தொடங்கிய போது இளவரசன் தடுமாறி கோபுரத்தில் இருந்து கீழே விழுந்தான். கீழே இருந்த புதர்களால் அவன் உயிருடன் இருக்க முடிந்தது.
ஆனால் முட்கள் அவனது கண்களை குத்தியதால் அவனால் இனி பார்க்க முடியவில்லை. கண்மூடித்தனமாக இளவரசன் காட்டை சுற்றி நடந்தான். கண்களில் கண்ணீருடன் ரப்பான்சலை தேடினான். காட்டில் கண்ட தாவரங்களையும் காட்டு பழங்களையும் உண்டான். அவன் நடந்து சென்றான். கடைசியாக அவன் ரப்பான்சல் வசித்த பாலைவனத்திற்கு வந்தான். திடீரென்று எதிர்பாராத ஒன்று நடந்தது. ஒரு இனிமையான குரல் பாடுவதை கேட்டான். குரலின் உரிமையாளரை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டான். இது ரப்பான்சலின் குரல்தான். அந்த அழகான குரலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அதே நேரத்தில் அவன் கத்தினான், ரப்பான்சல், ரப்பான்சல்! ரப்பான்சலும் இளவரசனின் குரலை கண்டு கொண்டாள். என் இளவரசன்! அவள் அவனை நோக்கி ஓட ஆரம்பித்தாள். இளவரசன்! இறுதியாக அவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டுபிடித்தார்கள். அவரை கண்டதும் ரப்பான்சல் தனது இளவரசனை கட்டிப்பிடித்து ஆனந்த கண்ணீரை பொழிந்தாள். ரப்பான்சலின் கண்ணீர் இளவரசனின் கண்களை ஈரமாக்கியது. திடீரென்று ஒரு அதிசயம் நடந்தது. இளவரசனின் கண்கள் திறந்தன. அவன் மீண்டும் பார்க்க ஆரம்பித்தான். இதை பார்த்த ரப்பான்சல் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவர்கள் ஒன்றாக இளவரசரின் ராஜ்யத்திற்கு சென்றார்கள். அங்கு மக்கள் மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்றனர். அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். Snow White and the Seven Dwarfs. ஒரு காலத்தில் ஒரு தூர தேசத்தில் ஒரு அழகான அரண்மனை இருந்தது. அந்த அற்புதமான அரண்மனையில் ஒரு மிகவும் அழகான ராணி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு இருந்த ஒரே ஒரு ஆசை என்னவென்றால் ஒரு அழகான பெண் குழந்தை வேண்டும் என்பதுதான். குளிர்காலத்தில் ஒரு நாள் ஜன்னல் அருகில் தையல் வேலை செய்து கொண்டிருந்த ராணி திடீரென ஊசியால் குத்திக் கொள்கிறாள். உடனே தன்னிடம் இருந்த துண்டு துணியால் இரத்தத்தை உடைத்து கொண்டு ஒரு வரம் வேண்டினாள். எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும். அவள் பனியை விட வெண்மை சருமத்துடன், கண்கள் பிரகாசிக்கும் அணிகலன்களை விட அதிக பிரகாசத்துடனும், செரி போன்ற உதடுகளும், அவளது உள்ளம் முழுவதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. பிறகு ஒரு நாள் நல்ல இதயம் கொண்ட ராணியின் ஆசை நிறைவேறுகிறது. அந்த அழகான பெண்ணுக்கு ஸ்னோ ஒயிட் என்ற பெயர் சூட்டுகிறார்கள். காலச்சக்கரம் உருண்டோடுகிறது. ஆனால் அவளால் சந்தோஷத்தை நீண்ட காலம் அனுபவிக்க முடியவில்லை. நல்ல உள்ளம் கொண்ட அந்த ராணிக்கு தீராத நோய் வந்து இறந்து விடுகிறாள். அதன் பிறகு அரசருக்கு வயதாகி மிகவும் பலவீனமாகி விடுவதால் அவர் ஒரு பெண்ணை மறுமணம் செய்து கொள்கிறார். புது அரசி அழகானவள்தான். ஆனால் அவள் தீய நெஞ்சம் கொண்டவளாக இருந்தாள். திமிருடன் பொறாமை குணத்தோடு இருந்தாள். நாள்தோறும் அரசி தனது மந்திர கண்ணாடியிடம் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தாள். சுவரில் இருக்கும் கண்ணாடியே அனைவரையும் விட சிறந்த சிகப்பழகி யார்? பிறகு கண்ணாடி திரும்பி பதிலளிக்கும், வேறு யார் இருக்க முடியும் உங்களை விட சிறந்த சிகப்பழகி? இந்த பதிலை கேட்டு அரசி மகிழ்ச்சி அடைவாள். தீய அரசியின் வருகையை கொண்டு கோட்டையில் எல்லாம் மாறத் தொடங்கியது. அவளுடைய தீய செயல்களால் ராஜ்யம் பல துன்பங்களை அனுபவித்தது. அந்த கஷ்டங்களை சரி செய்ய அரசர் கோட்டையை விட்டு தூரம் செல்ல வேண்டியிருந்தது. தீய அரசி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஏனென்றால் இப்போது அரசர் போய்விட்டார். அதனால் அவளுக்கு விருப்பமானதை செய்ய முடிந்தது. வருடங்கள் வேகமாக ஓடின. ஸ்னோ ஒயிட் வளர்ந்து ஒரு அழகான பெண்ணானாள். சிறிது தொலைவில் ஒரு இடத்தில் ஒரு இளவரசர் திடீரென்று தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த போது நதியின் மீது ஸ்னோ ஒயிட்டின் பிரதிபலிப்பை பார்த்தார். ஆனால் தலைக்கு மேல் பறவைகளை தவிர வேறு யாரையும் அவரால் பார்க்க முடியவில்லை. ஒரு நாள்
அரசி மீண்டும் கண்ணாடிக்கு முன் நின்று கொண்டிருந்தாள். கண்ணாடியே கண்ணாடியே, அனைவரையும் விட சிறந்த சிகப்பழகி யார்? கண்ணாடி பதிலளித்தது. எப்படி சொல்வேன்? நீங்கள் இல்லை அரசியாரே. ஸ்னோ ஒயிட் தான் மிகவும் சிறந்த சிகப்பழகி. மந்திர கண்ணாடியின் பதிலை கேட்டு அரசி கோபமடைந்தாள். அவள் உடனடியாக அவளது விருப்பமான வேட்டைக்காரனை கூப்பிட்டு பயங்கரமான கட்டளையை கொடுத்தாள். நீ ஸ்னோ ஒயிட்டை வனத்திற்கு அழைத்து சென்று எனக்கு அவளின் இதயத்தை கொண்டு வந்து கொடு. சிப்பாய்கள் ஸ்னோ ஒயிட்டை அரசியிடம் அழைத்து வந்தார்கள். எப்படி இருக்கிறாய் ஸ்னோ ஒயிட்? நீ கோட்டைக்குள் சலித்து போயிருப்பாய் என்று நினைத்தேன். காட்டுக்கு போ, அங்கு நல்ல காற்று கிடைக்கும். கவலைப்படாதே, என் மிகவும் நம்பகமான வேட்டைக்காரன் உன்னை அங்கே பாதுகாப்பான். வேட்டைக்காரன் ஸ்னோ ஒயிட்டை காட்டிற்குள் கூட்டிச் சென்றான். அரசி சொன்னதை அவன் செய்ய வேண்டும். ஸ்னோ ஒயிட்டின் தூய்மையான மற்றும் நன்மைகள் நிறைந்த இதயத்தை பார்த்து வேட்டைக்காரனால் அவளுக்கு தீங்கு விளைவிக்க முடியவில்லை. அவள் கோட்டைக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரித்தான். சூரிய அஸ்தமனத்தின் போது அவளை காட்டில் விட்டுவிட்டு அவன் கோட்டைக்கு சென்றான். ஸ்னோ ஒயிட் தனியாக இருண்ட காட்டில் பயந்து போனாள். அவள் ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்து அழத் தொடங்கினாள். தூக்கம் வரும் வரை அவள் அழுது கொண்டே இருந்தாள். காலையில் ஸ்னோ ஒயிட் பறவைகள் கூச்சலினால் எழுந்தாள் மற்றும் பல சிறிய சிறிய விலங்கு நண்பர்கள் அவளை சுற்றி இருந்தன. இந்த விலங்குகளுக்கு அவள் யார் என்று தெரிந்ததால் மற்றும் அவர்களின் இளவரசியை நேசிப்பதால் அவளுக்கு வழிகாட்டினர். அவர்களின் வீட்டுக்கு அவளை அழைத்து வந்தார்கள். அது சிறியதாகவும் அழகாகவும் இருந்தது. தயக்கமாக ஸ்னோ ஒயிட் கதவை திறந்தாள். வீட்டிற்குள் எல்லாமே சிறியதாகவும் சுத்தம் செய்யாமலும் இருந்தது. ஸ்னோ ஒயிட்டுக்கு இந்த வீடு யாருக்கு சொந்தம் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவள் வேறு எங்கு செல்ல முடியும்? எனவே அவள் சுத்தம் செய்ய முடிவெடுத்தாள். அவள் வீட்டை சுத்தம் செய்து அதை அழகாகவும் களங்கமில்லாமலும் செய்தாள். ஸ்னோ ஒயிட் சிறிய சமையல் பாத்திரங்கள் மூலம் எதையோ சமைத்து சாப்பிட்டாள். இந்த சிறிய வீட்டில் மற்றவற்றை போலவே கட்டிலும் சிறியதாக இருந்தது. ஸ்னோ ஒயிட் ரொம்ப களைப்பாக இருந்ததால் உடனே தூங்க நினைத்தாள். இந்த இடத்தில் அவளுக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாதென்று அவள் சில கட்டிலை ஒன்று சேர்த்து அதில் உறங்கினாள். மாலையில் அந்த வீட்டின் உரிமையாளர்கள் 7 குள்ளர்கள் சுரங்க வேலையில் இருந்து திரும்பி வந்தனர். உள்ளே நுழைந்ததும் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். வீடு அழகாக சுத்தமாக இருந்ததோடு சுவையான உணவு மனமும் வந்தது. டோபி ஒரு கிண்ணம் சூப்பு உடனே எடுக்க போன போது எல்லாத்தையும் சிந்திவிட்டார். டாக் என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார். பார்க்க போனால் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. யார் இந்த வேலையை செய்திருப்பார்கள்? நான் கொஞ்சம் தூங்கினால் எல்லாவற்றுக்கும் விடை கிடைக்கும். அதன் பிறகு என்னால் பதில் சொல்ல முடியும். ஸ்லீப்பி கொட்டாவி விட்டு கூறினார். 7 கொள்ளையர்கள் அமைதியாக மாடிக்கு சென்றனர். படுக்கை அறைக்கு சென்றதும் அவர்களால் அவர்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. அவர்கள் இதுவரை பார்த்திடாத அழகான பெண் அவர்களின் சிறிய கட்டிலில் தூங்குவதை பார்த்தார்கள். சத்தத்தை கேட்டு ஸ்னோ ஒயிட் தூக்கத்தில் இருந்து பயந்து எழுந்தாள். 7 குள்ள மனிதர்களின் 14 கண்கள் அவளை பார்ப்பதை பார்த்தாள். இறுதியாக தயக்கத்துடன் கூறினாள், என் பெயர் ஸ்னோ ஒயிட். நான் உங்களை தொந்தரவு செய்திருந்தால் வருந்துகிறேன். எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். அது எங்களுக்கு தெரியும்.
இல்லை என்றால் நீங்கள் ஏன் எங்களுக்காக சுத்தம் செய்து சமைத்து வைத்திருப்பீர்கள்? டாக் இவ்வாறு கூறி தங்களை அறிமுகப்படுத்தினார். நாங்கள் 7 கொள்ளையர்கள். இது ஹாப்பி, இது குரும்பி, இது டோப்பி, இது ஸ்னீசி, பேஷ்ஃபுல், அப்புறம் நான் டாக். அப்புறம் ஸ்லீப்பி. என்ன தூங்க விடுங்கப்பா. ஸ்னோ ஒயிட்டுடன் இப்போது இன்னும் 7 அட்டகாசமான நண்பர்கள் இருப்பதால் மகிழ்ச்சி அடைந்தாள். என்ன நடந்தது என்பதை பற்றி ஸ்னோ ஒயிட் அவர்களுக்கு சொன்னாள். அதை கேட்டு 7 குள்ளர்கள் மிகவும் சோகமடைந்தனர். அவளை அவர்களுடன் இருக்க சொன்னார்கள். அவர்களுடன் தங்குவதற்கு ஒப்புக்கொண்டு ஸ்னோ ஒயிட் எப்போதும் அவர்களுக்கு உதவினாள். அவர்கள் மகிழ்ச்சியுடன் அமைதியாக நேரங்களை ஒன்றாக கழித்தன. ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. ஒரு நாள் அந்த அரசி அதே கேள்வியை கண்ணாடியிடம் மீண்டும் கேட்டாள். சுவரில் இருக்கும் கண்ணாடியே எல்லோரையும் விட சிறந்த சிகப்பழகி. கண்ணாடியும் அதே பதிலை சொன்னது. இளவரசி, என்னை மன்னித்து விடுங்கள். மிகவும் அழகான சிகப்பழகி ஸ்னோ ஒயிட் தான் அரசியாரே. ஆனால் அவள் ஏற்கனவே இறந்துவிட்டாள் என்று அரசி நினைத்ததால் வேட்டைக்காரன் மான் இதயத்தை கொண்டு வந்தான் என்று அரசிக்கு தெரியாது. அரசி அந்த வேட்டைக்காரனை நம்பியது தவறு என்று இந்த வேலையை தானே முடிக்க முடிவு செய்தாள். ஸ்னோ ஒயிட் ஒவ்வொரு குள்ள மனிதர்களின் கன்னத்தில் முத்தமிட்டு அவர்களை வேலைக்கு அனுப்பினாள். டாக் தன்னுடைய எச்சரிக்கையை எப்பொழுதும் போல் திரும்பி திரும்பி சொன்னார். நமது விதிகளை மறந்து விடாதே. யாராவது ஒரு அந்நியன் வந்து கதவை தட்டினாலும் ஏதாவது கேட்டாலும் எதுவும் சொல்லி விடாதே. சரி டாக், ஆனால் நீங்கள் வேலைக்கு தாமதமாக செல்லாதீர்கள், சரியா? ஸ்னோ ஒயிட் இரவு உணவை தயார் செய்யும் போது கதவை தட்டும் சத்தம் வந்தது. குள்ள மனிதர்கள் இந்த நேரத்தில் வீட்டிற்கு வருவார்கள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. யார் இது? டாக், அது நீங்களா? வெளியிலிருந்து ஒரு மூதாட்டி பேசினாள். நான் தீங்கு செய்ய மாட்டேன் குழந்தை, கதவை திற. கதவின் ஓட்டையிலிருந்து ஸ்னோ ஒயிட் ஒரு மூதாட்டியை பார்த்தாள். மூதாட்டியால் எந்த தீங்கும் விளைவிக்க முடியாது என்று நினைத்து அவள் கதவை திறந்தாள். என் அன்பான அழகான பெண்ணே, நான் ஒரு ஏழையான பாட்டி. நீ எனக்கு ஒரு கிண்ணம் சூப்பு கொடுத்தால் எப்போதும் நன்றியுடன் இருப்பேன். ஸ்னோ ஒயிட் மூதாட்டியை உள்ளே அழைத்து அவளுக்கு சூடான சூப்பை கொடுத்தாள். என் அன்பே, நன்றி. என்னிடம் பணம் எதுவும் இல்லை, ஆனால் என்னிடம் உனக்கு கொடுக்க மிகவும் ருசியான மற்றும் பிரகாசமான சிவப்பு ஆப்பிள் இருக்கிறது. ருசியாக இருக்கும். ஸ்னோ ஒயிட் ஆர்வமாக ஆப்பிளை ஒரு கடி கடித்தாள். உடனே அவள் மயங்கி தரையில் விழுந்தாள். அந்த மூதாட்டி மாறுவேடத்தில் வந்த தீய அரசிதான். அந்த ஆப்பிளில் சொர்க்கம் போன்ற சுவை அல்லாமல் கொடிய விஷம்தான் இருந்தது. அதன் ஒரு கடி ஸ்னோ ஒயிட் எப்போதும் எழ முடியாத அளவுக்கு அவளை தூக்கத்திலேயே வைக்கும். 7 குள்ளர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது ஸ்னோ ஒயிட் தரையில் கிடந்ததை பார்த்தனர். அருகில் கடித்த ஆப்பிளை கண்டறிந்தனர். ஸ்னோ ஒயிட் தூக்கத்திலும் கூட அழகாக இருந்தாள். குள்ளர்கள் மிகவும் விலையுயர்ந்த கற்களால் செய்யப்பட்ட ஒரு கண்ணாடி பெட்டியில் அவளை வைத்து வனத்தில் உள்ள அவளின் அனைத்து நண்பர்களும் பார்க்க முடியும் ஒரு மலைப்பாங்கான இடத்தின் மீது வைத்தார்கள். ஒரு நாள் இளவரசர் ஸ்னோ ஒயிட் தூங்கிக் கொண்டிருந்த காட்டுக்குள் வந்தார். ஸ்னோ ஒயிட்டின் நண்பர்களான பறவைகள் அவருக்கு வழிகாட்டினர். ஸ்னோ ஒயிட் தூங்கிக் கொண்டிருந்த கண்ணாடி பெட்டி அருகில் அழைத்து வந்தனர். இளவரசரால் தனது கண்களை நம்ப முடியவில்லை. அழகான இளவரசியை அவர் ஒரு முறை ஆற்றில் ஒரு பிரதிபலிப்பாக பார்த்தார் மற்றும் அவரது கனவிலும் பார்த்தார். அவள்தான் இவர் முன்னால் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவர் பெட்டியின் மூடியை உயர்த்தி ஸ்னோ ஒயிட்டை முத்தமிட்டார். அந்த நேரத்தில் ஸ்னோ ஒயிட் மற்றும் இளவரசியின் கனவுகள் நனவானது. அவர்களின் காதல் சாபத்தை முறியடித்து
ஸ்னோ ஒயிட் தனது கண்களை மெதுவாக திறந்தாள். அதே நேரத்தில் அரசரின் மகளுக்கு நடந்த அனைத்தையும் பற்றிய அரசர் கண்டறிந்து மந்திர கண்ணாடியை உடைத்து தீய அரசியை வெகு தொலைவில் அனுப்பிவிட்டார். ஸ்னோ ஒயிட் இறுதியாக தனது கோட்டைக்கு திரும்பி அரசருடன் மீண்டும் இணைந்தாள். ஸ்னோ ஒயிட் மற்றும் இளவரசருக்கு ஒரு மாயாஜால திருமணம் நடந்தது. அதன் பிறகு அரசர், ஸ்னோ ஒயிட், இளவரசர் மற்றும் 7 குள்ளர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். ஒரு ஓநாயும் 7 சிறிய ஆட்டுக்குட்டிகளும். ஒரு காலத்தில் காடுகளின் ஒரு சிறிய குடிசையில் ஒரு தாயாடு மற்றும் அதன் சிறிய ஆட்டுக்குட்டிகள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தன. ஆட்டுக்குட்டிகள் மிகவும் அழகான பொம்மைகளைப் போல் இருந்தன. தாயாடு எல்லா தாய்மார்களையும் போலவே தனது குட்டிகளை மிகவும் நேசித்தது. காட்டில் உள்ள அனைத்து காட்டு மிருகங்களிடமிருந்தும் அவற்றை பாதுகாத்தது. ஒரு நாள் காட்டில் உணவை கண்டுபிடிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு அது தனது ஆட்டுக்குட்டிகளை அழைத்தது. என் அன்புள்ள பிள்ளைகளா, நான் காட்டுக்கு செல்கிறேன். யார் வந்தாலும் கதவை திறக்க வேண்டாம். ஓநாய் வீட்டிற்கு வந்தால் அனைவரையும் சாப்பிட்டு விடும். அது தந்திரசாலி, மாறுவேடமிட்டு உங்களை முட்டாளாக்கும். நாங்கள் அதை எவ்வாறு அடையாளம் காண்போம்? ஓநாய்க்கு கணீர் குரல் உள்ளது. என் மகன்களுக்கு இனிமையான குரல். ஆகவே அதன் கடினமான குரலை நீங்கள் அடையாளம் காணலாம். தாயாடு வெளியேறும் போது ஒன்றை நினைத்து தன் ஆட்டுக்குட்டிகள் பக்கம் திரும்பியது. இன்னொரு விஷயம், ஓநாயின் கால்கள் கருப்பு, என்னுடையது வெண்மையானது. கால்களிலிருந்து நீங்கள் அடையாளம் காணலாம். கவலைப்படாதீர்கள் அம்மா, பாதுகாத்துக் கொள்ளுவோம். நீங்கள் எங்களை நம்பலாம். தாயாடு தனது ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒவ்வொன்றாக முத்தமிட்டு காடுகளுக்கு சென்றது. ஓநாய் தூரத்திலிருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. தாயாடு வெளியேறுவதை கண்டதும் சிறிது நேரம் காத்திருந்தது. பின்னர் குடிசைக்கு முன்னால் வந்து கதவை தட்டியது. யாரது? செல்ல குட்டிகளா, கதவை திறங்க. நான் உங்க அம்மா வந்திருக்கேன். நான் உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஆட்டுக்குட்டிகள் ஓநாய் குரலை அடையாளம் கண்டன. கதவை திறக்காமல் அவர்கள் கத்தினார்கள். நீங்கள் எங்கள் அம்மா இல்லை. அவளுடைய குரல் இனிமையானது. நீங்கள் எங்களை முட்டாளாக்க முடியாது. ஆட்டுக்குட்டிகளை முட்டாளாக்க முடியாததால் ஓநாய் மிகவும் கோபமடைந்தது. எனவே அது கடைக்கு சென்று ஒரு பெரிய சுண்ணாம்பு கட்டியை வாங்கி சாப்பிட்டது. இப்போது அதன் குரல் மிகவும் மென்மையாக ஒலித்தது. எனவே அது மீண்டும் குடிசைக்கு சென்று கதவை தட்டியது. இந்த முறை ஓநாய் மென்மையான குரலுடன் பேசத் தொடங்கியது. செல்ல குட்டிகளா, கதவை திறங்க. நான் தான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை நான் கொண்டு வந்திருக்கேன். ஓநாயின் மென்மையான குரலை கேட்டு ஆட்டுக்குட்டிகள் அது உண்மையில் தங்கள் தாய் என்று நினைத்தன. அவர்கள் கதவை திறக்கவிருந்த போது அவர்களில் ஒன்று கத்தியது. காத்திருங்கள், நாம் கதவின் அடியில் இருந்து கால்களை பார்க்க வேண்டும். ஆட்டுக்குட்டிகள் கதவின் அடியில் இருந்து பார்த்தபோது ஓநாயின் கருப்பு கால்களை கண்டன. எனவே கதவை திறக்காமல் மீண்டும் கத்தின. நாங்கள் கதவை திறக்க மாட்டோம். எங்கள் தாயின் கால்கள் கருப்பு இல்லை, அவை வெள்ளை. நீங்கள் ஒரு ஓநாய். கோபமடைந்த ஓநாய் வெளியேறியது. இந்த முறை அது பேக்கரிக்கு சென்று பேக்கர் அவருக்கு முன்னால் ஓநாயை பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். நான் சைவ உணவு சாப்பிட்றவேன், அதனால பேசி தான் சாப்பிட முடியும். எனக்கு கொஞ்சம் மாவு கொடுக்கிறீங்களா தயவு செய்து? ஓநாய் பேக்கரியில் இருந்து ஒரு சிறிய சாக்கு மாவுடன் வெளியே வந்தது. குடிசை அருகே வந்ததும் சாக்கை திறந்து மாவு முழுவதையும் காலில் போட்டது. இப்போது அதன் கால்கள் அனைத்தும் வெண்மையாக இருந்தன. ஓநாய் 3வது முறையாக கதவை தட்டியது. செல்லக்குட்டிகளா, கதவை திறங்க. நான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை கொண்டு வந்திருக்கேன். முதலில் உங்கள் கால்களை காட்டுங்கள், அப்போதுதான் நாங்கள் நம்புவோம். ஓநாய் தனது கால்களை மாவுடன் காட்டியது. ஆட்டுக்குட்டிகள் வெள்ளை கால்களை கண்டதும் அது தங்கள் தாய் என்று நம்பி கதவை திறந்தார்கள். அவர்கள் என்ன பார்த்தார்கள்? ஓநாய் அவர்களுக்கு முன்னால் அங்கேயே நின்று கொண்டிருந்தது.
சிறிய ஆடுகளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் கத்தி ஓட ஆரம்பித்தார்கள். ஒரு குட்டி மேசைக்கு கீழே சென்றது, இரண்டாவது படுக்கைக்கு கீழ், மூன்றாவது புகைப்போக்கிக்குள் சென்றது, நான்காவது சமையல் அறைக்குள் ஒளிந்து கொண்டது, ஐந்தாவது அலமாரிக்குள் வந்தது, ஆறாவது திரைக்கு பின்னால் ஒளிந்தது, ஏழாவது சுவரில் இருந்த மாபெரும் கடிகாரத்திற்குள் சென்றது. ஆனால் தந்திரசாலி ஓநாய் விரைவாக ஒவ்வொன்றாக மறைந்திருந்த இடத்திலிருந்து அனைத்தையும் பிடித்தது. கடிகாரத்தில் மறைந்திருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அதால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் வயிறு நிரம்பியதால் அதை தேடுவதை விட்டுவிட்டு வெளியே சென்றது. குடிசையில் இருந்து சற்று தூரம் ஒரு பெரிய முற்றம் இருந்தது. ஓநாய் முற்றத்தில் ஒரு மரத்தின் கீழ் படுத்து குருட்டை விட்டு தூங்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு தாயாடு வீடு திரும்பியது. கதவை திறந்து பார்க்கும்போது ஏதோ மோசமான சம்பவம் நடந்ததை அறிந்து கத்த ஆரம்பித்தது. என் ஆட்டுக்குட்டிகள், என் குட்டிகள்! வீட்டிற்குள் நுழைந்த போது அதிர்ச்சி அடைந்தது. மேஜைகள் மற்றும் நாற்காலிகள் அனைத்தும் தலைகீழாக இருந்தன. திரைசீலைகள் கிழிந்திருந்தன. படுக்கைகள் அனைத்தும் கசங்கி இருந்தன. தலையணைகள் மற்றும் போர்வைகள் அனைத்தும் தரையில் இருந்தன. குட்டிகளை தேடியது, ஆனால் அவற்றை எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒவ்வொரு குட்டிகளின் பெயர்களை கத்த ஆரம்பித்தது, ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. இறுதியாக கடைசி பெயரை அழைக்கும் நேரம் வந்தது. அப்போதுதான் ஒரு உயர்ந்த குரல் கேட்டது. நான் கடிகாரத்திற்குள் இருக்கிறேன் அம்மா. தாயாடு கடிகாரத்திற்கு ஓடி சென்று தனது குழந்தையை அங்கிருந்து வெளியே எடுத்தது. அம்மா ஆடு மற்றும் குட்டி கட்டிப்பிடித்தது. குட்டி அழுது கொண்டே கதை சொல்ல ஆரம்பித்தது. ஓநாய் மாறுவிடத்தில் வந்தது. அது நீங்கள் தான் என்று நினைத்து நாங்கள் கதவை திறந்தோம். அது அனைத்தையும் சாப்பிட்டு விட்டது. குட்டி. தாயாடு மிகவும் வருத்தமாக இருந்தது. குட்டிகளை நினைத்து அழுதது. அதன் குட்டிகளில் ஒன்றை மட்டுமே மீதமுள்ள நிலையில் வெளியே நடந்து முற்றத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. சிறிது நேரம் கழித்து ஓநாய் ஒரு மரத்தின் கீழ் தூங்குவதை கண்டது. அது மிகவும் மோசமாக குருட்டை விட்டு மரத்தின் கிளைகள் நடுங்கின. தாயாடு ஓநாயை சிறிது நேரம் கவனித்தது. அதன் வயிற்றிற்குள் ஏதோ அசைந்து கொண்டிருப்பதை அது உணர்ந்தது. கடவுளே, என் குட்டிகள் அந்த வயிற்றில் ஆடுகின்றன, உயிருடன் இருக்குமா? அதற்கு ஒரு திட்டம் இருந்தது. தன் குழந்தையின் பக்கம் திரும்பியது. வீட்டிற்கு ஓடி ஒரு ஊசி, நூல் மற்றும் கத்திரிக்கோலை கொண்டு வா. ஆட்டுக்குட்டி வீட்டிற்கு ஓடிக்கொண்டிருந்த போது தாயாடு தரையில் இருந்து 6 பெரிய பாறைகளை சேகரித்தது. சிறிது நேரம் கழித்து சிறிய ஆடு ஒரு ஊசி, நூல் மற்றும் பெரிய கத்திரிக்கோளுடன் வந்தது. தாயாடு கத்திரிக்கோளால் ஓநாயின் வயிற்றை திறந்தது. அது உடனே தன் சிறிய ஆடுகளில் ஒன்றை கண்டது. பின்னர் எல்லாம் வெளியே வந்தது. அவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருந்தனர். தாயாடு மகிழ்ச்சியில் தன்னை மறந்துவிட்டது. அனைத்து ஆட்டுக்குட்டிகளும் தங்கள் தாயை மகிழ்ச்சியுடன் அணைத்துக் கொண்டன. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியானார்கள். என் குட்டிகளா, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். தாயாடு தான் சேகரித்த பாறைகளை ஓநாய்க்கு உள்ளே கவனமாக வைத்தது. பின்னர் அதன் வயிற்றை ஊசி மற்றும் நூலால் தைத்தது. ஓநாய் மிகவும் ஆழமாக தூங்கிக் கொண்டிருந்தது. அதனால் எதுவும் உணரவில்லை மற்றும் நகரவில்லை. தாயாடு மற்றும் குட்டி ஆடுகள் விரைவாக தப்பித்து சென்றன. ஓநாய் விழித்து எழுந்து நின்றது. அதன் வயிறு மிகவும் மோசமாக வலித்தது. பல ஆடுகளை சாப்பிட்டதால் தான் வலிக்கிறது என்று நினைத்தது. அதன் வயிற்றில் பாறைகள் நிறைந்திருந்ததால் அதற்கு தாகம் எடுத்தது.
கொஞ்சம் தண்ணீர் குடிக்க ஆற்றின் அருகில் வந்தது. ஆனால் அது நடந்து கொண்டிருந்த போது பாறைகள் ஒன்றிற்கு ஒன்று இடித்து கொண்டன. என் வயிறு ரொம்ப கனமா நிறைஞ்சு போயிருக்கு. நான் சாப்பிட்ட ஆடுகள் எல்லாம் கல்லா மாறின மாதிரி இருக்கு. மண்டியிட்டு சிறிது தண்ணீர் குடிக்க விரும்பியது. பாறைகள் மிகவும் கனமாக இருந்ததால் தனது சமநிலையை இழந்து தண்ணீருக்குள் நழுவி அது விழுந்தது. உதவிக்காக கத்தியது. ஆனால் யாரும் உதவவில்லை. இனி பாறைகளின் எடையை தாங்க முடியாமல் ஆழமான நீருக்குள் சென்றது. என்ன நடந்தது என்று பார்த்ததும் தாயாடும் அதன் குட்டிகளும் ஆற்றிற்கு ஓடின. அவர்கள் அனைவரும் நடனமாட ஆரம்பித்தனர். அன்று முதல் தாயாடு மற்றும் அதன் 7 ஆட்டுக்குட்டிகளும் காட்டில் தங்கள் குடிசையில் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தன. ஒரு காலத்தில் ஒரு ஏழை விதவை பெண் தன் மகனுடன் வசித்து வந்தாள். அவளது மகன் ஜாக் எந்த வேலையும் செய்யவில்லை, ஏனெனில் அவன் மிகவும் சோம்பேறியான இளைஞன். அதனால்தான் அவர்களிடம் எந்த பணமும் இல்லாமல் இருந்தது. அம்மா, சாப்பிட ஏதாவது இருக்கா? எனக்கு பசிக்குது. கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் மேலும் ஏழையானார்கள். அதனால் அவர்கள் தங்கள் பசு மில்க் ஒயிட்டை விற்கும் கட்டாயத்திற்கு வந்தார்கள். ஏனெனில் அவர்களிடம் அதற்கு உணவளிக்க பணம் இல்லாமல் இருந்தது. ஜாக்கின் தாய் அதை மாட்டு சந்தைக்கு கொண்டு சென்று சிறந்த விலைக்கு விற்கச் சொன்னாள். அதனால் சாப்பிட கொஞ்சம் உணவு அவர்களுக்கு கிடைக்கும். சந்தைக்கு செல்லும் வழியில் ஜாக் ஒரு வித்தியாசமான தோற்றங்களை கொண்ட ஒரு முதியவரை சந்தித்தான். முதியவர் பசுவை பார்த்துவிட்டு ஜாக் பக்கம் திரும்பி கூறினார், வணக்கம் தம்பி, நீ எனக்கு இந்த மாட்டை கொடுத்தா அதுக்கு பதிலா உனக்கு மதிப்பு மிக்க பொருளை கொடுக்கறேன். இதை கேட்ட ஜாக் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். முதியவர் தனது சட்டை பையிலிருந்து 5 அவரை விதையை எடுத்தார். அவரை விதையா? ஆனா இது மந்திர அவரை விதை. ஜாக் முதலில் அவரை நம்பவில்லை. ஆனால் அவர் வற்புறுத்தினார். இங்க பாரு இளைஞனே, நீ புத்திசாலி பையனா இருக்க. இந்த மந்திர அவரைய வாங்கிக்க. இதனால உனக்கு வருத்தம் ஏற்படாது. என்ன நீ நம்பலாம். ஜாக் அவரை நம்பி மாயா அவரை விதைக்கு பதிலாக மில்க் ஒயிட்டை கொடுத்தான். பிறகு மகிழ்ச்சியோடு ஜாக் வீட்டிற்கு ஓடினான். அம்மா, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஜாக் அவளிடம் மிகவும் உற்சாகமாக ஓடி வருவதை பார்த்து அவன் மாட்டை நல்ல விலைக்கு விற்றதாக அம்மா நினைத்தாள். ஆனால் பின்னர் ஜாக் அவளுக்கு மாய அவரை விதைகளை காட்டிய போது அவன் அம்மா கோபமடைந்தாள். மாய விதைகளை தோட்டத்தில் எரிந்துவிட்டு ஜாக்கை அவன் அறைக்குள் அனுப்பினாள். நான் வெளியே வர சொல்லும் வரை நீ உன் அறையில் இருந்து வெளியே வரக்கூடாது. இன்று இரவு உனக்கு இரவு உணவு இல்லை. காலையில் ஜாக் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். அவனால் அவன் கண்களை நம்ப முடியவில்லை. அவனது படுக்கை அறை ஜன்னலில் இருந்து ஒரு தண்டு மிகவும் வேகமாக வளர்வது அவனுக்கு தெரிந்தது. இது ஒரு மரமோ அல்லது ஒரு பெரிய பூவோ அல்ல, இது ஒரு அவரை கொடி. ஜாக் தனது ஜன்னலில் இருந்து அந்த ராட்சத அவரை கொடியில் குதித்தான். இலைகள் மற்றும் வளையங்களை போன்ற முறுக்கு கொடிகளை அவன் ஏணியாக பயன்படுத்தி அதில் மேல் ஏறத் தொடங்கினான். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு வித்தியாசமான இடத்தில் அவன் தன்னை கண்டான். பூக்கள் நிறைந்த ஒரு பாதையையும் அதன் முடிவில் மிகப்பெரிய வீட்டையும் பார்த்தான். ஜாக் வீட்டிற்கு வந்து கதவை தட்டினான்.
ஒரு பெரிய ராட்சத பெண் பதிலளித்தாள். அது நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? ஆம், இருக்கிறது. ஆனால் என் கணவர் வருவதற்கு முன் இங்கிருந்து போக வேண்டும். இல்லை என்றால் அவர் சிறு குழந்தைகளை சாப்பிட்டு விடுவார். ஜாக் சற்று பயந்து விட்டான். ஆனால் அவன் மிகவும் பசியாக இருந்தான். அவன் சாப்பிட மேஜையில் உட்கார போகும்போது ஆழ்ந்த குரலுடன் யாரோ வெளியே பேசுவதை கேட்டான். வருகிறது, வருகிறது, வருகிறது. ஒரு குழந்தையின் வாசனை இங்கே வருகிறது. சமைத்ததோ சமைக்காததோ எதுவாயிருந்தாலும் எனக்கு மிகவும் பிடிக்கும். என் உணவை கண்டுபிடித்து விடுவேன். அந்த ராட்சத பெண் ஜாக்கை அழைத்தாள். உடனே அடுப்பில் மறைந்து கொள். ஜாக் உடனே போய் அடுப்பில் ஒளிந்து கொண்டான். அந்த பெரிய ராட்சதன் சமையல் அறைக்குள் சென்று முகர ஆரம்பித்தான். இங்கே ஒரு குழந்தையின் மனம் வருகிறது. அன்பே, என்ன கூறுகிறீர்கள்? நான் நேற்று பூனைக்கு வைத்ததை நீங்கள் முகர்கிறீர்கள். தனது இரவு உணவை முடித்த பிறகு ராட்சதன் தனது தங்கத்தை எண்ணத் தொடங்கினான். சிறிது நேரம் கழித்து தங்கத்தை எண்ணுவதில் சோர்வாக இருந்ததால் அவன் தூங்கிவிட்டான். ஜாக் அடுப்பில் இருந்து வெளியே வந்தான். பிறகு ஒரு பை தங்கம் எடுத்துக்கொண்டான். அதை தனது மாய அவரக்கொடியின் கீழ் வீசினான். அவன் அந்த கொடியை பிடித்துக்கொண்டு கீழே வந்தான். எரிந்த தங்கம் நிறைந்த பையை கண்டுபிடித்து உடனே வீட்டிற்கு ஓடினான். ஜாக்கின் அம்மா தங்கத்தை பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ச்சியானாள். அந்த நாளிலிருந்து அவர்களுக்கு இனி வறுமையோ பசியோ இருக்காது. ஆனால் சில மாதங்கள் கடந்த பின் அவர்களிடம் இருந்த தங்கம் அனைத்தும் தீர்ந்து விட்டது. வேறு வழி இல்லாமல் ஜாக் அவரை கொடியில் ஏறி ராட்சதனின் வீட்டிற்கு சென்றான். ராட்சதனின் மனைவி இந்த முறை அவனை பார்த்து கொஞ்சம் சந்தேகப்பட்டாள். போன முறை நீ வந்தபோது எங்கள் தங்கம் காணவில்லை. ஆனால் அந்த சிறுவனை பார்த்து பரிதாபப்பட்டு அவனை உள்ளே அழைத்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு ராட்சதன் வீட்டிற்கு வந்தான். வருகிறது, வருகிறது, வருகிறது. ஒரு குழந்தையின் வாசனை இங்கே வருகிறது. சமைத்ததோ சமைக்காததோ எதுவாயிருந்தாலும் எனக்கு மிகவும் பிடிக்கும். என் உணவை கண்டுபிடித்து விடுவேன். ராட்சதனின் பாடலை கேட்டு ஜாக் மீண்டும் அடுப்பில் குதித்தான். இரவு உணவை முடித்த பிறகு ராட்சதன் தனது கோழியை கொண்டு வரும்படி மனைவியிடம் கேட்டான். அவனது மனைவி கோழியை கொண்டு வந்தபோது கோழியை ஒரு முட்டையிடுமாறு கட்டளையிட்டான். ஜாக் மிகவும் ஆச்சரியப்பட்டான். கோழி ஒரு தங்க முட்டையை இட்டது. ராட்சதன் ஓய்வெடுக்க தனது அறைக்கு போன பிறகு ஜாக் அடுப்பில் இருந்து வெளியே வந்து கோழியை எடுத்துக்கொண்டு அவரை கொடியின் கீழே வந்தான். தங்க முட்டையால் ஜாக் மற்றும் அவன் அம்மா மீண்டும் செல்வந்தர்களானார்கள். ஆனால் பின்னர் ஜாக் தனது அதிர்ஷ்டத்தை மீண்டும் முயற்சிக்க முடிவு செய்தான். மாய அவரக்கொடியில் ஏறத் தொடங்கினான். இந்த முறை ராட்சதனின் மனைவிக்கு தென்படாமல் வீட்டிற்குள் சென்று ஒரு பெரிய செப்பு பானையில் மறைந்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து ராட்சதன் வீட்டிற்கு வந்தான். வருகிறது, வருகிறது, வருகிறது. ஒரு குழந்தையின் வாசனை இங்கே வருகிறது. சமைத்ததோ சமைக்காததோ எதுவாயிருந்தாலும் போதும், நான் என் உணவை கண்டுபிடித்தே தீருவேன். இந்த முறை ராட்சதனின் மனைவி ஜாக் பிடிபட வேண்டும் என்று முடிவு செய்தாள். இங்கு ஒரு குழந்தை இருந்தால் அது அடுப்பில் இருக்க வேண்டும். ஆனால் ஜாக் இந்த முறை வேறு இடத்தில் மறைந்து இருந்தான்.
ராட்சதன் மற்றும் அவன் மனைவி ஜாக்கை கண்டுபிடிப்பதில் உறுதியாக இருந்தனர். ஆனால் அவர்கள் வீட்டில் எல்லா இடங்களிலும் தேடியும் அவர்களால் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இரவு உணவிற்கு பிறகு ராட்சதன் ஒரு தங்க யாழை மேசையில் வைத்தான். வாசிக்க அவன் உத்தரவிட்டான். யாழ் தாலாட்டை வாசித்து ராட்சதனை தூங்க வைத்தது. உலகில் வேறு எதையும் விட இந்த வீணைதான் வேண்டும் என்று அப்போது ஜாக் நினைத்தான். அதற்காக அவன் தூங்கும் ராட்சதனின் முழங்காலில் ஏறி மேசையில் இருக்கும் யாழை நோக்கி குதித்தான். ஆனால் உண்மையில் எதிர்பாராத ஒன்று நடந்தது. காப்பாற்றுங்கள்! யாழ் கத்தியது. ஜாக் முதுகில் யாழுடன் மேசையிலிருந்து கீழே குதித்தான். ராட்சதன் விழித்தெழுந்து அவனுக்கு பின்னால் ஓட ஆரம்பித்தான். ஜாக் தன்னால் முடிந்தவரை வேகமாக கொடியை பிடித்து கீழே சரிய ஆரம்பித்தான். ராட்சதனும் பின்தொடர்ந்தான். ஜாக் வீட்டை அடைந்ததும் தனது தாயை அழைத்தான். அம்மா, சீக்கிரம் வாங்க, கோடரியும் கொண்டு வாங்க. அவர்கள் இருவரும் அவரை கொடியை வெட்டத் தொடங்கினர். இறுதியாக அவரை கொடி மற்றும் அந்த ராட்சதன் மிகுந்த சத்தத்துடன் தரையில் விழுந்தன. இவர்கள் இருவரும் ராட்சதனிடமிருந்து பாதுகாப்பாக இருந்தனர். கடவுளே, பாதுகாப்பா இருக்கும். அவர்கள் பாதுகாப்பாக இருந்தனர். ஆனால் ஜாக் தான் செய்த எல்லா விஷயங்களுக்கும் மிகவும் வருத்தப்பட்டான். அவன் பேராசையால் தனது உயிரை இழந்திருப்பான். அவன் இனி ஒருபோதும் யாரிடமும் திருட மாட்டேன் என்றும் இனிமேல் மிகவும் கடினமாக உழைப்பேன் என்றும் தனது தாய்க்கு உறுதியளித்தான். அன்றிலிருந்து ஜாக் மற்றும் அவனது தாயார் மீண்டும் ஒருபோதும் ஏழையாக இருக்கவில்லை. ஆமாம், அவர்கள் தங்க முட்டையிடும் கோழியை வைத்திருந்தார்கள். ஆனால் ஜாக் மீண்டும் ஒருபோதும் வேலை செய்வதை நிறுத்தவில்லை.